சுடோமோனஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான பாக்டீரியா. இது பாக்டீரியால வந்து 2 வகை இருக்கு. அதாவது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இருக்கு, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா பாத்தீங்க அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. பாக்டீரியால சுவாசிக்கிற பாக்டீரியா வகை இருக்கு, சுவாசிக்காத பாக்டீரியா வகை இருக்கு. இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா சுவாசிக்கிற பாக்டீரியா வகையை சார்ந்தது. இந்த பாக்டீரியா செடிகளுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. எப்படி நன்மை செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து வேற வந்து காலனைஸ் பண்ணுது, சீட்ஸை வந்து காலனைஸ் பண்ணுது, அது வந்து சூழ்ந்துக்குது. இது சூழ்ந்துக்கிறது மூலியமா என்ன வகையான நன்மைகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து சூழ்ந்துக்கிறப்போ நிறைய நிறைய பெருகிறப்போ மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை விரட்டுது, நெமட்டோட்ஸை விரட்டுது, வேர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய தேவையில்லாத பூஞ்சனங்களை வந்து இது விரட்டுறதுக்கு வந்து உதவுது. இது விரட்டுறது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை வந்து சரியான முறையில எடுத்து செடிகளுக்கு கொடுக்கறது மூலியமா செடிகள் வந்து நல்லா வளருது. இது ஒரு வகையான நன்மையை வந்து செடிகளுக்கு செய்யுது. செடிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது நன்மை செய்யவே இதுக்கு வந்து செடிகள் வந்து உணவளிக்குது. இது வந்து பெருகிறதுக்கு வந்து இது செடிகள் வந்து நிறைய உதவுது. பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் சுழற்சியில வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து மண்ணுக்கு வருது, மண்ணுல இருந்து திரும்பி செடிக்கு போகுது, திரும்பி செடியில இருந்து திரும்பி மண்ணுக்கு போகுது, திரும்பி மண்ணுல இருந்து திரும்பி காற்றுக்கு போற இடத்துக்கு வந்து சுடோமோனஸ் வந்து மிகவும் உதவுது. இதுக்கு பேர் தான் டீநைட்ரிஃபிகேஷன். சுடோமோனஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபார்ம்ல வரும். அதாவது பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்லயும் வரும், பவுடர் ஃபார்ம்லயும் வரும். இந்த பவுடர் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 கிராம் 1 லிட்டர் தண்ணி வீதமும், பவுடர்ல லிக்விட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ml 1 லிட்டர் தண்ணியிலையும் கலந்து நம்ம வந்து இலை வழியும் கொடுக்கலாம், மண் வழியிலையும் கொடுக்கலாம். நம்ம சுடோமோனஸ் பாத்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய உயிர் உள்ள ஒரு நுண்ணுயிர். இதை எல்லாரும் வந்து இயற்கை விவசாயத்துல பயன்படுத்தி பலனிடுறோம். நன்றி, வணக்கம்.